எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். ஒரு சின்ன சிந்திப்போம், செயல்படுவோம் பார்க்கலாமா? என்னென்னா, நான் சமீபத்தில் ஒரு பதிவு படித்தேன். அது 2வது தடவை படிக்கிறேன். அது 2 பேர் 2 விதமாக பதிவிட்டிருந்தாங்க, எழுதியிருந்தாங்க. அது படிச்சிருக்கேன். அதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசை. என்னென்னா, ஒரு ஒரு ரிச் பர்சன், ஒரு பணக்காரங்கன்னா நான் இப்போ சொல்கிற முடிவில் பாருங்கள். ஒரு பணக்காரங்க, அவங்க பெரிய ஒரு 10-15 பேர் வேலைக்கு வச்சுருக்காங்க வீட்டில். அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த வீட்டில் ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சுருந்த ஒரு பொண்ணு அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புடவை கடைக்கு போனால் அவள் சொல்கிறா, நான் வேலை செய்கிற வீட்டு எஜமானிக்கு ஒரு புடவை வேணும், அவங்க கட்டுற மாதிரி நல்லதாக காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சக்திக்கு மீறின விலையில் ஒரு புடவை வாங்கிட்டு வரா. அந்த எஜமானி அம்மா மறுநாள் போய், இந்த ஃபங்க்ஷனுக்கு வேலைக்காரங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் நான் புடவை, அதனால் எனக்கு அவங்களுக்கு கம்மி விலையில் புடவை காட்டுங்கன்னு சொல்லி அவங்க வாங்கிட்டு வராங்க. மறுநாள் இந்த பொண்ணு இவங்களுக்கு வாங்கின புடவை கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி ஆகிடுது. அவங்களுக்கு அப்போ தான் ஒரு பொறி தட்டுது. நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோம், நம்ம இவங்களை இவ்வளவு கீழாக எடை போட்டு நம்ம இப்படி வாங்கியிருக்கோம், அவங்க நமக்கு மேலே எவ்வளோ மதிப்பு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசித்தாங்களாம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, யார் ரிச் பர்சன், மனசளவில் ரிச்சாக இருந்தது அந்த பொண்ணு தான். அவளோட சக்திக்கு மேலே அவள் அந்த மாதிரி வாங்கியிருக்கா. இவங்க இவ்வளோ பணக்காரங்களாக இருந்து என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு கொடுக்குற மனசு இல்லை. கொடுக்குற மனசுங்கிறது இவ்வளோ பெரிய சொத்து தெரியுமா? அவ்வளோ பெரிய, உங்கள்கிட்ட இருக்கிறது உங்களால் முடிஞ்சது, உங்கள் தேவைக்கு போக தானே நீங்கள் இன்னொருத்தருக்கு கொடுக்க போகிறீங்க. இல்லாமல் கூட கொடுத்தது தான் நெல்லிக்கனி இல்லைங்களா? ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு காஞ்ச நெல்லிக்கனி கொடுத்து தானே இந்த கனகதாரா ஸ்தோத்திரமே ஆதிசங்கரர் பாடி வீடெல்லாம் கணக்க மழை பொழிஞ்சுது இல்லையா? அது மாதிரி அந்த கொடுக்குற மனசுங்கிறது ரொம்ப பெருசுங்க. இது நினச்ச உடனே எங்கள் அப்பா ஞாபகம் தான் வரும். எங்கள் அப்பா சொல்லுவார், எனக்கு இன்னொரு பிறவி வேணுமா, நான் இருந்தா அந்த பிறவியில் நான் நல்ல பணக்காரனாக நல்லா சம்பாதிக்கணும், நிறைய எல்லாருக்கும் பண்ணுறதுக்கு மனசு வேணும்னு கடவுள்கிட்ட வேண்டிப்பார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.